என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாள் 98வது உபவாச நாள். பல நீங்கள் உபவாசித்து வாழ்க்கையிலே உருமாறி ஜெபித்து புதிதாக்கப்பட்டவர்களாய் மாறியிருக்கிறீர்கள். ஜெபம் எப்பொழுதுமே நம்மை உருவாக்கும். அதே நேரத்தில் ஜெபம் நமக்காக கிரியை செய்யக்கூடியது. 98ஆம் சங்கீதத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 98 வசனம் 1. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்வார் என்றல்ல, செய்து இருக்கிறார். ஜெபத்திற்கு ஆண்டவர் எப்போதும் பதில் தருகிற தேவன். வேதம் முழுவதிலும் தேவ பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். கொர்நெலியுவை பார்த்து சொன்னார், கொர்நெலியுவே, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் நினைவு கூறப்பட்டது என்று சொன்னார். சகரியாவை பார்த்து, சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னார். தானியேலை பார்த்து, பிரியமான புருஷனாகிய தானியேலே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னார். எஸ்தர் ராஜாத்தின் வேண்டுதலை தேவன் கேட்டார். வேதம் முழுவதிலும் ஆண்டவர் வேண்டுதலை கேட்டதோடு அதிசயத்தையும் செய்தார். எஸ்தருக்கு என்ன செய்தார்? அவள் ஜீவனை காப்பாற்றினார், அவளுடைய ஜனங்களின் ஜீவனை காப்பாற்றினார். சகரியாவுக்கு என்ன செய்தார்? பிள்ளையே பிறக்க முடியாது என்ற முதிர் வயதிலே ஒரு அருமையான ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். கொர்நெலியுவுக்கு என்ன செய்தார்? அந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். தானியேல் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இஸ்ரவேலர் அடிமைப்பட்டு கிடந்த அந்த பாபிலோனில் இருந்து அவருடைய ஜனங்களை எல்லாம் விடுதலை செய்தார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் தேவன் அதிசயங்களை செய்து இருக்கிறார். ஆகவே நம்பிக்கையோடு கர்த்தரை துதியுங்கள், புது பாட்டை பாடுங்கள், ஆராதனை செய்யுங்கள், ஆண்டவரை ஆர்ப்பரிப்போடு புகழ்ந்து கொண்டாடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் அதிசயங்களை செய்து விட்டீர் என்று சொல்லி ஆண்டவரை துதியுங்கள். வரும் நாட்களில் அந்த அதிசயங்களை அந்நிய கண்கள் எல்லாம் உங்கள் சொந்த கண்கள் காணும். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்து இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி அப்பா, உமக்கு புது பாட்டை பாடி நீர் செய்த அதிசயங்களை எல்லாம் நினைவு கூற உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் அதிசயங்களை செய்து விட்டீர் ஆண்டவரே, அற்புதங்களை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் இந்த வரப்போகிற வருஷத்துல இந்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாவற்றையும் உடைய ஜனங்கள் காணப்போகிறதற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, அந்த அதிசயங்கள் அந்தரங்கத்தில் அல்ல, பகிரங்கமாய் வெளியரங்கமாய் விளங்க வேண்டும் என்று அடியால் ஜெபிக்கிறேன். ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் அப்படியே செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்து இருக்கிறார். சந்தோஷத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த நாளை துவங்குங்கள். வரும் நாட்களில் கர்த்தருடைய அதிசயங்களை அந்நிய கண்களால் அல்ல, உங்கள் சொந்த கண்களால் நீங்கள் காண்பீர்கள். பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் பைபிள் கால்ஸ் திருச்சபையிலே ஒரு விசேஷித்த உபவாச ஜெபம் நடக்கிறது. காலையில் 10 மதியம் 2 மணி வரைக்கும். இந்த உபவாச ஜெபத்திற்கு சென்னையின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் கடந்து வாருங்கள். உங்களில் அநேகர் இந்த 100 நாட்களின் நிறைவுக்காக இந்த 2 நாட்கள் வந்து ஜெபிக்கும்படி ஆயத்தமாகி இருக்கிறீர்கள். நீங்கள் வருவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த நாள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நாளாகவே நிச்சயமாய் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். நம்பிக்கையோடு கர்த்தரை தேடி வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் நடப்பிப்பார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.